வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதே போல் நான் நல்ல சுகபலத்தோடு இருக்கிறது கிருபை செய்திருக்கிறார். நேரம் இப்போ சரியாக 3 மணி ஆகிக்கொண்டிருக்குது. உங்கள் எல்லாருக்கும் முதலாவது வன்னி மலைத்துளிகள் யூடியூப்பில் சார்பில் ஹாப்பி நியூ இயர், புது வருஷ வாழ்த்துக்கள். 2026 முதலாம் தேதி ஜனவரி மாதம் வன்னி மலைத்துளிகள் யூடியூப்பில் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள், உறவுகள், தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வன்னி மலைத்துளிகள் யூடியூப்பில் சார்பில் முதலாவது உங்கள் மீண்டும் ஹாப்பி நியூ இயர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் நலமுடனும் சுகமுடனும் இருக்க தேவரீர் கிருபை செய்வார். வேதம் என்ன சொல்லுகிறது? என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்கிறாயோ அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி வேதம் எனக்கு இந்த வருடத்தின் முதலாம் தேதி நானாக தேடி எடுத்த வார்த்தையின் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார்? என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேட்கிறாயோ அதை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி யார் வாக்கு கொடுக்கிறார்? வானத்துக்கும் பூமிக்கும் பெரியோரு தேவாதி தேவனாக இருக்கிறார் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நான் தேவனுக்கு முன்பாக தருகிறேன். ஓகே, விடயத்துக்கு வருவோம். நேற்றைய தினம் நான் சரியாக 4 மணிக்கு தொடங்கிய வேலை காலையில் போய் 12:30 வரைக்கும் செய்துவிட்டு திரும்ப 4 மணிக்கு திரும்ப தொடங்கிய வேலை முடியப்புறம் 2 மணி வரைக்கும் எனக்கு வேலை ஓயவே இல்லை. 2 மணி வரைக்கும் நான் வேலை செய்து அதற்கு பிறகு மீண்டும் காலையில் போய் அங்குள்ள வேலையை செய்துவிட்டு இப்பொழுது உங்களுக்கு நான் முகநூல் பதிவில் வந்திருக்கிறேன். சரிதானே? வேலை என்பது தேவனுக்கும் குடும்பத்துக்கும் அடுத்தபடியாக எங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு இடம். சரிதானே? உங்களுக்கு வடிவாக ஒரு பத்தினியோட வீடியோ வைத்துவிட்டு நான் கடந்து செல்லுகிறேன். எனக்கு யூடியூப்பில் அநேக வரவேற்புகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே போல் அநேகர் எனக்கு வாட்ஸ்அப்பிலும் ஃபோன் காலிலும் ஃபேஸ்புக்கிலும் யூடியூப்பிலும் எனக்கு நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தீர்கள். எல்லாருக்கும் தேவனுக்குள்ளாக மீண்டும் உங்கள் எல்லாருக்காகவும் நன்றி. அதே போல் இன்றைக்கு நானும் வேலைகள் செய்ய வேண்டி இருக்கிறது. நேரம் போதாமையாக காரணமாக இருக்கிறது. ஒரு அண்ணாவை பார்க்க செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த தேவையை போய் முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கும் அநேக தேவைகள் இருக்கிறது. அது அனைத்தையும் ஒன்று முடிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் யாரிடமும் இதையும் கேட்க வரவில்லை. புது வருடத்தில் இருந்து தேவன் எனக்கு என்ன சொல்கிறான்? திட்டமும் தீர்மானமும் தெளிவுமாய் நீ ஒரு பலத்த முடிவோடு இருந்து கொண்டு இரு. நான் உன்னை கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டில் யார் கட்டுறது? ஸ்திரியானவள் வீட்டை கண்மலை மேல் உள்ள வீட்டில் கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. சரிதானே? வேதத்தின் விடயம் அப்படியே கடந்து போகட்டும். அடுத்த விடயத்துக்கு வருவோம். நேற்றைய தினம் ஒரு பெரியோர் சம்பவம் ஒன்று நடந்து ஒரு தம்பி காலையிலேயே எனக்கு வன்னியில் இருந்து அந்த படங்களை எல்லாம் அனுப்பியிருந்தார். 2 சம்பவம். ஒன்று கிறிஸ்மஸ் அன்று பெரியோர் பொங்கல் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பவம். இன்னும் ஒரு சம்பவம் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது. என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. நான் உடனேயே மௌனமாகி அதற்கு பிறகு வேலை முடிந்து அதற்கு பிறகு பைபிள் படித்து அதுக்கு பிறகு தேவனுடைய காரியங்களுக்காகவும் அருள் பிரதருடைய சபைக்காகவும் அவருடைய ஆராதனைக்காகவும் பாரப்பட்டு ஜெபித்து நான் நித்திரை கொள்ளும் பொழுது விடியப்புறம் 4 மணி ஆகிவிட்டது. 4 மணிக்கு நித்திரை கொண்டு எழும்பி பார்த்தால் ஒரு மனம் உடைக்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. உடனே அவர்களோடு தொடர்பு கொண்டு கதைத்து என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி அவர்களுக்கு புத்திமதி சொல்லிவிட்டு நான் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்தியாவில் இருந்து சிலரோடு கதைத்து தேவனுக்குள்ளால பைபிள்கள் ஆர்டர் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன்? அனுப்ப வேண்டிய இடங்களுக்கு பைபிளும் வாக்குத்தத்தத்துக்குரிய வசனமான புத்தகங்களை நான் எங்கே அனுப்ப போகிறேன்? இலங்கையில் உள்ள வன்னி பகுதிக்கு அனுப்ப போகிறேன். காரணம் என்னத்துக்காக? மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு போராட்டமான ஒரு காரணமாக அந்த பகுதியில் சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதால நான் அவர்களுக்கு பைபிள் அனுப்பி அவர்களுக்கு இங்கே இருந்தே நான் தேவனை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது தேவன் எனக்கு தந்த தாளாந்து. சரிதானே? ஓகே. அதே போல் என்னுடைய வேலையிடத்தை பற்றி கதைப்போம். நேற்றைய தினம் எங்களுக்கு 2026 புது வருடம் வேலையிடத்தில் கடக்கும் பொழுது என்னுடைய ஷெப் கொண்டு தன்னுடைய கத்தியை எனது கரத்தில் பாரம் தருகிறார். ஏன் தருகிறார்? அவருக்கு இந்த ஆண்டோடு 66 வயது. என்னுடைய முதலாளி ஓடி என்னை 2 கைகளால் கட்டி அணைத்து
நீ எங்களோடு பயணப்பட்டிருக்கிறாய். உனக்கு புது வருட வாழ்த்துக்கள். என்னோடு நீ சாலுக்கு வாண்டார். நான் குசினிக்கில் வேலை செய்தனால் சாலுக்கு வாண்டார். எதற்காக என்று கேட்டேன். நேரம் ஆகிக்கொண்டிருக்கிறது. உடுப்பை மாற்றிவிட்டு என்னோடு வாண்டார். நான் உடுப்பை மாற்றிவிட்டு என்னுடைய பூனை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது முதலாளியினுடைய தாயினுடைய தாய் பிரெஞ்சுக்காரருக்கு ஆயுசு நாட்களை தேவன் கூட கொடுத்திருக்கிறார். சரிதானே? அந்த தாய் வந்து முதலாளி என்னை அறிமுகப்படுத்தி கட்டி அணைத்து ஒரு பொதியை எனது கரத்தில் தந்தார். அந்த பொதியை தரும் பொழுது நான் பார்த்துவிட்டு திருப்பி என்ன செய்தேன், எனக்கு பக்கத்தில் என்னோடு வேலை செய்கிறவர்களிடத்தில் அந்த பொதியை கொடுத்து விட்டேன். ஏன் கொடுத்து விட்டேன்? விலை உயர்ந்த வைன் போத்தல்களும் விலை உயர்ந்த வேறு ஒரு பொருளும் இருந்தது. அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நான் என்ன செய்து விட்டேன், என்னோடு வேலை செய்கிறவருடைய கரத்தில் நான் அதை பாரம் கொடுத்து விட்டேன். என்னை கட்டி அணைத்து அந்த தாயார் முதிர் வயதிலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், தேவன் எவ்வளவு அற்புதம் செய்கிறார், தேவன் எவ்வளவு அதிசயம் செய்கிறார். முதலாளி சொன்னார், என்னோடு நீ கூட இரு, நான் உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் செய்வேன் என்று. என்னிடத்தில் வீடியோக்கள் எல்லாம் இருக்கிறது, எடுத்த வீடியோக்கள். அந்த வீடியோக்கள் சிலது பதிவேற்றி விட்டேன். கொண்டு வந்து பெரிய போத்தில் இந்த போத்தில் உடைச்சி அப்படியே முதலாளி வேலை செய்கிற ஆக்கள் எல்லாம் வெள்ளக்காரர் தான். எல்லாரும் கொண்டு வந்து உடைத்து எல்லாரும் போத்தில் ஊற்றி என்னிடத்தில் தந்தார். நான் சொன்னேன், உனக்கு இது அட்கோல். பிரெஞ்சில் சொன்னேன், உனக்கு இது அட்கோல், எனக்கு இது விஷம், இது வேண்டாம் என்று சொன்னேன். பத்திரம் சிரிச்சு போட்டு முதுகில் தட்டிட்டு சொன்னார், நீ வந்து தேவனுக்கு உண்மையானவன், நீ எங்கள் மேலும் அவ்வளோ உண்மையாக இருக்கிறான்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்பு, அவ்வளோ ஒரு அதிசயம். காரணம் என்ன சொல்லுங்க? சிறு பிராயத்தில் இருந்து நாங்கள் எப்படி வளர்ந்து வருகிறோமோ அந்த பழக்கம் எங்களை தொட்டில் தொடங்கி சுடுகாடு வரை போகும் வரைக்கும் எங்களை அந்த பழக்கம் பிடிக்காதபடி நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். சிறு வயதில் நீங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்களை வளர்ந்தும் உங்களை விடாது, உங்களை அதை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் சில விடயங்கள் வைக்கும் பொழுது சிலர் என்னிடத்தில் கேட்டீர்கள், நீங்கள் படித்த பள்ளிக்கூடம் பெரிதென்றெல்லாம் சொல்லுகிறீர்கள், உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், நீங்கள் எங்களோடு வந்து கதையுங்கள், எங்களை பாருங்கள், எங்களோடு பேசுங்கள். நான் யாரையும் சந்தித்து பேசுவதற்கோ யாரோடும் பழகுவதற்கோ கிடையாது. காரணம் என்ன? நான் ஒரு வன்னி மடத்தில் யூடியூப் வச்சிருக்கிறேன். என்னுடைய தம்பிமாருடைய சிலை அலங்கார நிலையங்களை எடுக்கிறேன், தமிழ் வாணிபங்களை எடுக்கிறேன், இன்னும் ரயில்களை எடுக்கிறேன், இன்னும் வேறு நாடுகளை எடுக்கிறேன். எல்லாத்தையும் நான் எடுத்து காட்டிக்கொண்டு நான் என்னுடைய பாதையில் சரியாக போய் கொண்டிருக்கிறேன். எங்களோட தமிழர்களுக்கு இங்கே மதிப்பும் மரியாதை நிறைய இருக்கிறது. நீங்கள் அதை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த பிரான்ஸ் நாடு பெரியோர் செல்வந்த நாடு. நீங்கள் சட்டங்களுக்கு போய் மாத்திரம் சிக்கப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நேர்மையாக ஒருவர் இருந்தால் அவரோடு நீங்கள் நேர்மையாக நடக்க பாருங்கள். அவருக்காக நீங்கள் சென்று கம்பு தடி தூக்கி அவர்களை நீங்கள் சிக்கலுக்கு கொண்டே விட்டு விடாதீர்கள். சட்டம் மிக மிக இறுக்கமானது. மிக பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தமிழ் சமூகம், நீங்கள் வந்ததின் நோக்கம் உழைப்புக்காக. உழைத்து உங்களோட குடும்பம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த நாட்டில் நான் எவ்வளவோ விடயங்களை பார்த்து விட்டேன். ஆனால் இந்த இடத்திலும் என்னை நான் இழப்பது கிடையாது. இந்த பாவத்துக்குள்ளேயும் என்னை யார் நினைத்தாலும் இறக்க முடியாது. நான் இறங்கவும் மாட்டேன். என்னோட வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபோனில் கூட வந்து சில விடயங்களை கதைக்கவர்கள். தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். நான் உண்மையிலேயே என்னை நான் நியாயம் தீர்க்க தேவன் என்ன சொல்லுகிறார்? அவரவருக்கு தக்க பலனோடு நான் இந்த பூமிக்கு வரும்பொழுது அதை தருவேன், உங்களுடைய கண்கள் அதை காணும். நியாயத்தீர்ப்பு நாளில் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை தேவன் பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்துக்கு உண்மையாயிருங்கள், உங்களுடைய சிந்தனைக்கு உண்மையாயிருங்கள். அடுத்தவருடைய சொல் கேட்டு நடப்பதை ஒவ்வொருதன் நிறுத்தி கொள்ளுங்கள். நம்மை நானே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு விடயங்களையும் இதில் உள்ளடக்கி இருக்கிறேன். சரியாக 10 நிமிடம் இந்த வீடியோ வரும், நீங்கள் பாருங்கள். உங்கள் எல்லாரையும் தேவன் அளவில்லாத அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 2026 தேவனுக்குள்ளால் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு அண்டன். நன்றி, வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும்.